ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 31வது ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தம் பார்க்க போகிறோம். ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதுமர்ஹசி தர்ம்யாத்ஹி யுத்தாச்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இதுவரைக்கும் ஆத்ம அனாத்ம விவேகம், அதாவது நான்கிற தத்துவத்தை பற்றின ஆராய்ச்சியை பண்ணினார். உடம்பு மனசு இதெல்லாம் ஆத்மா கிடையாது. குறிப்பாக உடம்பை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கார். நம்ம மனசையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். ஆத்மாங்கிறது உடம்பு மனசுக்கு வேறானது. ஆத்மாவினுடைய கோணத்தில் பார்த்தாலும் சரி, உடம்பினுடைய கோணத்தில் பார்த்தாலும் சரி, கவலைப்பட்டு கடமையை விடுறது சரியில்லை அப்படின்னு சொன்னார். இப்போ மற்றொரு கோணத்தில் பேசுகிறார் ஸ்ரீகிருஷ்ணர். அர்ஜுனா, உன்னுடைய கடமைங்கிற கோணத்தில் பார்த்தாலும் நீ இப்படி நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அர்ஜுனன் முதல் அத்தியாயத்தில் உடம்பெல்லாம் நடுங்குகிறதுன்னு சொன்னான், வேபதுஷ்ட சரீரேமேன்னு. இங்கே பகவான் சொல்கிறார் ந விகம்பித்து மருகசி. இப்போ அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கலாம், சரி பீஷ்மர் துரோணர் இவர்களுடைய உடம்பு தான் நான் கொல்றேன், அதெல்லாம் அனாத்மா தான், நான் ஏன் கொல்லணும் கிருஷ்ணா, நான் கொல்றதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அர்ஜுனன். இப்போ அனாத்மா அழியறதை குறித்து நான் கவலைப்படலை, ஆத்மாவுக்கு அழிவில்லைங்கிறதுனாலையும் நான் கவலைப்படாமல் இருக்கலாம். ஆனால் நான் அல்லவோ பீஷ்மரையும் துரோணரையும் எதிர்த்து சண்டை போட்டு அவர்களை வதம் பண்ண வேண்டி இருக்கிறது, அதல்லவோ எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அர்ஜுனன் ஆர்கியூ பண்ணலாம். அதுக்கு பகவான் சொல்கிறார், அது உன் கடமையாகிவிட்டது, அது நான் ஒன்றும் பண்ண முடியாது, அது உன்னுடைய கடமையில் சேர்ந்து விட்டது. கடமைன்னு வந்தாச்சுன்னு சொன்னால் அதுதான் முக்கியம், அதுவும் தர்மந்தான் முக்கியம். அதில் தாத்தா குரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இடம் கிடையாது, தர்மந்தான் உயர்ந்ததுங்கிற அர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தில் கருத்தை சொல்கிறார். அந்த ஒரு பொருள்படும்படி தான் இந்த ஸ்லோகத்தை பகவான் உபதேசம் பண்ணுறார். ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய, அர்ஜுனா உன்னுடைய கடமை என்கின்ற கோணத்தில் பார்த்தாலும் விகம்பித்தும் ந அருகசி, நடுங்குவதற்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், தர்மியாத்தி யுத்தாத்து, இந்த தர்மமான யுத்தத்தை காட்டிலும் க்ஷத்ரியனுக்கு, ஒரு அரசனுக்கு அந்நத்து ஸ்ரேயா ந வித்யதே, வேற நன்மையை தருவது வேறொன்றும் கிடையாது. அரசன் தன் கடமையை செய்யணும். க்ஷத்ரியஸ்ய தர்மியாத்தி யுத்தாத்து அந்நத்து ஸ்ரேயா ந வித்யதே, க்ஷத்ரியனுக்கு தர்மமான யுத்தத்தை காட்டிலும் ஸ்ரேயஸ், சிறப்பை தருவது, நன்மையை தருவது வேறொன்றும் இல்லைங்கிறார். க்ஷத்ரியன்கிற சொல் அழகான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. தமிழில் காவலன்னு சொல்லுகிறோம் அல்லவா, திருக்குறளிலே வள்ளுவர் இதை பயன்படுத்துகிறார். காவலன்னு சொன்னால் அறத்தை காப்பவன் அர்த்தம். மக்கள் தவறு செய்யாமல் மக்கள் நல்ல வழியிலே செல்லுமாறு பாதுகாப்பவனுக்கு பெயர்தான் காவலன்னு பேர். மக்கள் தவறு செய்து விடாமல் எது சட்டமோ அதை கடைப்பிடிக்க வேண்டும். மக்கள் சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுகின்றவனுக்கு பேர்தான் க்ஷத்ரியன். அது சம்ஸ்கிருதத்தில் க்ஷதாத்து அதர்மாத்து திராயத்தே இது க்ஷத்ரியா, மக்கள் தவறு செய்யாமல் நல்ல வழியிலே செல்லுமாறு பாதுகாக்கின்றவனுக்கு பெயர்தான் க்ஷத்ரியன். ஆகவே க்ஷத்ரியனுக்கு க்ஷத்ரிய தர்மம் உயர்ந்தது. க்ஷத்ரிய தர்மத்தில் ஒரு அம்சம் தர்மத்துக்காக யுத்தம் பண்ணுறது. ஆக உனக்கு இது தர்ம யுத்தம் அர்ஜுனா, இது உன்னோட கடமையாகி விட்டது. எனவே கடமைங்கிற கோணத்திலையும் நீ கவலைப்படக்கூடாது. ஆகவே ஆத்ம திருஷ்டியிலும் அனாத்ம திருஷ்டியிலும் கடமைங்கிற கோணத்திலும் நீ சிந்தித்து பார்த்தால் நடுக்கம் கொள்ள தேவையில்லை. மன உறுதியோடு கடமையை இடைவிடாது செய்வாயாக என்பதே இந்த ஸ்லோகத்தின் உள்ளார்ந்த பொருள். இதை நன்றாக நாம் புரிந்து கொள்வோம். பகவான் நம் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும்.
எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த ஆசிகள், வாழ்த்துக்கள். ஹரிவோம்.